Taste the Daily. சேலம் மாவட்டம் சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தார்சாலை பாலத்தின் மீது தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக எடப்பாடி வட்டத்திற்கு உட்பட்ட பிரதான தார்சாலை பாலத்தின் மீது தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதால் பெரும் அவதிக்குள்ளாகினர். இப்பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சீரிப்பாயும் தென்பெண்ணை ஆற்றில் குவியலாக ரசாயன நுரை பொங்கிச் செல்வதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தொடர் மழை எதிரொலியாக கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு வரும் நீர் முழுவதும் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் ஆற்றில் நீர் பாய்ந்தோடும் நிலையில் அதிகப்படியான ரசாயனங்கள் கலந்து குவியலாக நுரை பொங்கி காட்சியளிப்பதுடன் துர்நாற்றம் வீசுகிறது. சாய கழிவுகளை ஆற்றில் திறந்து விடுவோர் மீது மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி கொசஸ்தலை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் தடுப்பணையில் நீர் பெருக்கெடுத்தோடுகிறது. இந்த தடுப்பணையில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் குளித்தும் செல்போன்களில் புகைப்படம் எடுத்தும் வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தடுப்பணைகளில் எச்சரிக்கை பலகை வைப்பதோடு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் அருகே விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவாவை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்விகளால் துளைத்தெடுத்த சம்பவம் அரங்கேறியது. விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட அயனம்பாளையம் கிராம மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு 3 நாட்களாக உணவு தண்ணீர் இல்லாமல் அவதியடைந்து வருவதாக கூறி விழுப்புரம் செஞ்சி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏவை சிறைப்பிடித்து வாக்கு கேட்டு வீடு வீடாக வந்த நீங்கள் 3 நாட்களாகியும் வராதது ஏன் என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். பதில் சொல்ல முடியாமல் திணறிய அன்னியூர் சிவா தேவையான நிவாரணப் பொருட்களை நிச்சயம் வழங்குவதாக கூறி சத்தியம் செய்துவிட்டு தப்பிச் சென்றார். கடலூரில் ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து டேங்க் ஆபரேட்டர் ஒருவர் தனது குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூர் ஊராட்சியில் டேங்க் ஆபரேட்டராக பணியாற்றி வந்த செல்வகுமார் என்பவரை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் வளர்மதி தனிப்பட்ட காரணங்களுக்காக பணி நீக்கம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த செல்வகுமார் தனது குடும்பத்தினருடன் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் அதிகார மமதையில் அராஜகத்தில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர்.